பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி மந்த் பீரியட் வந்துருது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக் ரிலீஸ் ஆகுறப்போ சில பெண்களுக்கு பேக் பெயின், அப்டமல் பெயின், ப்ரெஷர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அப்படி எதுவும் ஃபீல் பண்ணல அப்படின்னா ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவலேஷன் நடக்கிற நேரத்துல பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையா இருக்கும். அப்படி நீங்க ஓவலேஷனை ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கையில பாடி டெம்பரேச்சர் எதுவும் நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக் ரிலீஸ் ஆகிற டைம்ல மார்பகங்கள் கனமா ஃபீல் பண்றது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னாலும் ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு மாத பீரியட் சைக்கிளிங் லென்த்லயும் பீரியட் ஃப்ளோலையும் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இத அனோவலிங் சைக்கிளிங்னு சொல்லுவோம். ஸோ ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவலேஷன் டைம்ல சர்விக்கல் மியூசஸ் நார்மல் கிளியராகவும் எக் ஒயிட் கலர்லயும் வரணும். அப்படி இல்லாம ட்ரையாவும் திக்காவும் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாருக்கெல்லாம் ஓவலேஷன் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஓவலேஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். உங்களுக்கு ப்ராப்பரான ஃபர்டிலிட்டி பர்சனலைஸ்டு டயட் பிளான் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க.